ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி போடலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்போஸ்டில் லோடு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி லீஃபில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அது மேலே நம்ம வந்து கம்மு வந்து ஒட்டிடுங்க. கம்மு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன கம் இருக்கோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மு வந்து பார்த்திங்கன்னா உடனே காயுங்கிறக்காண்டி நான் வந்து இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நமக்கு என்ன கம் கிடைக்குமோ அதை 10 ரூபாய்க்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அது கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இல்லை அளக்கலைன்னு அப்படின்னா கரெக்டாக அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து வைக்கும்போது அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில் நம்ம வந்து வச்சுருக்கோமோ அது மாதிரி வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி லீஃப் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். லீஃபுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து பாருங்கள், கட் பண்ணி விட்டுருங்க. அந்த லாஸ்ட் எட்ஜில் இருக்க த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்மு வச்சு அதை வந்து சரி பண்ணி வச்சுருங்க. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து போன வீடியோவில் நான் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், நான் வந்து மேலாப்லே நான் வந்து பேனா வச்சு நான் மேலாப்லேயே வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரையும் போது நமக்கு வந்து ஸ்டிச் வந்து எப்படி போடணுங்கிறக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இல்லைனா மேலே கீழே முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. நடுவில் வந்து பாருங்கள் ஒரு லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸ்க்கு தான் நம்ம வந்து லோடு வந்து போட போகிறோம். லோடு வந்து போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து கவனமாக பாருங்கள், எந்த சைடு நான் எடுக்கிறனோ அந்த சைடு தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து மாற்றிட்டு இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கமாக இருந்து எடுக்கிறேன், நீங்கள் வந்து மேல் பக்கமாக இருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்து தப்பாக போயிடும். நான் கவனமாக கொஞ்சம் பார்த்து நான் எந்த பக்கமாக எடுக்கிறேன், வெளிப்பக்கமாக எடுக்கிறேன், உள் பக்கமாக எடுத்தால் தப்பாயிரும், வெளிப்பக்கமாக எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து வெளிப்பக்கமாக இருந்தேன். நம்ம எப்பவும் போல் லோடு எப்படி போடுவோமோ சாய்வாக தான் போடணும், ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறீங்க. சாய்வாக தான் லோடு வந்து பார்த்திங்கன்னா சாய்வாக தான் வரணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழேருந்து எடுத்து மேலே போயிட்டு அங்கே ஒரு லாக் போடுறேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு அங்கே ஒரு லாக் நான் வந்து போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே போயிட்டேன்னா ஒரு லாக், அதையே டர்ன் பண்ணி கீழே வந்துட்டேன்னா கீழே வந்துட்டு ஒரு லாக் வந்து அங்கேக்குள்ளே போடுறோம். நம்ம வந்து போடும்போது அந்த த்ரெட்டு வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது. த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணணும். த்ரெட்டு வந்து தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து தெரியாத அளவுக்கு அதை வந்து கவர் பண்ணணும். கொஞ்சம் அந்த பிசுறு மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து கம்மு வச்சு சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நான் ஓரளவுக்கு அந்த இடத்துல நான் முடிச்சிட்டேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைனில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளவருக்கு லீஃபுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா பேனால், அங்கே வந்து நான் முடிக்கிறேன். அப்படி தான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறது வந்து அதுக்காக தான். இப்போ நான் வந்து எங்கேக்குள்ள வைக்கிறேன் பாருங்கள். அந்த த்ரெட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மிடில் பாயிண்டில் வந்து வந்துட்டோம். மிடில் பாயிண்டில் வரும்போது அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போகணும்னு சொல்லியிருக்கீங்களா, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம போடணும். இப்போ வந்து கரெக்டாக அந்த பாதி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாதி பீஸோடு முடிகிற அளவுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக அதே அளவுக்கு நமக்கு வந்து சேம் சைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து பாதியிலேருந்தே நம்ம வந்து கொண்டு வந்துடணும். இதுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு
முடிக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் நான் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன கேளுங்க. நான் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்புறம் யாராவது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்பர்ஸ் நான் வந்து காண்டாக்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே ஒரு ஆன்லைனில் நம்ம வந்து ஆரி கற்றுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். யாராவது ஜாயின் பண்ணிச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது ஜாயின் பண்ண நினச்சாலும் அவங்களுக்கும் என்னோடய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் பாயிண்டில் தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பீடு வச்சுக்கலாம், ஜர்தோசி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டோன் கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வச்சுட்டு நம்ம வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 2 பார்ட்டாக அதை வந்து நமக்கு வந்து பிரித்து காமிக்கும். இப்போ ஒரே லீஃபாக இல்லாமல் இந்த பக்கம் அப்படின்னு நடுவில் ஒரு காம்பு வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி 2 பார்ட்டாக இது வந்து பிரித்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து மேலே அவுட்லைன் கொடுத்தா தான் அதோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் சுற்றி நான் வந்து பீடு வந்து போட்டுட்டேன். ஃபினிஷிங் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அது கூட சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.